வெண்ணிலா, இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலர் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நம்ம தினசரி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இது தவறு தான், ஆனாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கிறதுக்காக நார்மலாக நம்ம எல்லாருமே அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதை எப்படி தவிர்க்கலாம், அது கொடுக்குறவங்க குற்றவாளியா வாங்குறவங்க குற்றவாளியா, இதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் வித் திஸ் கலைச்செல்வன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நெக்ஸ்ட் வி ஹேவ் வித் திஸ் விஜயகுமார் சார். வணக்கம் சார். கலைச்செல்வன் சார், முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, லஞ்சம் கொடுத்தாதான் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இப்போ முக்காவாசி மக்களுக்கு இருக்கு. அது எதனால உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்றது முக்கால்வாசியில் முழுவாசி மக்களுங்க அப்படி தான் இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, எங்கே நிம்மதின்னு சொல்லுவாங்களே, அதே போல் எங்கே லஞ்சம் இல்லை அங்கே ஒரு இடம் காமிங்க, எனக்கு ஒரு இடம் வேணும். சத்தியமாக இல்லை. எங்கே திரும்பினாலும் சரி தான், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா அதிகாரியும் செய்கிறாங்கன்னு சொல்ல வரல, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு போர்ஷன் ஆள் இது தவறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. செஞ்சால் தான் வேலை நடக்கும் அப்படின்றது மாதிரி, கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுடைய அந்த செயல்னால தான் மக்களுக்கே அந்த எண்ணம் வருது. அதிகாரிகளுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அவங்களுடைய அணுகுமுறை மாறணும். ஏங்க எனக்கு இந்த லஞ்சம்லாம் வேணாங்க, கரெக்டாக இருந்தால் ஃபைல் மூவ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாறும் வரை மக்களுக்கு அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். விஜயகுமார் சார், இப்போது நான் ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறவங்க குற்றவாளியா அல்லது வாங்குறவங்க குற்றவாளியா சார்? அதாவது லஞ்சமே இருக்கக்கூடாது தான் எல்லாருடைய எண்ணமும். இதில் இவங்க குற்றவாளியா அவங்க குற்றவாளியான்னு சொல்கிறது எப்படின்னா 2 பேருமே குற்றவாளி தான். அதில் கொடுக்குறவங்களும் குற்றவாளி தான், வாங்குறவங்களும் குற்றவாளி தான். அதில் யார் அதிகமான குற்றம் செய்கிறான்றதான் நீங்கள் இப்போ கேட்க வரீங்க. இதில் என்ன விஷயம்னா, இவங்க கொடுக்கறதுனால தான் அவங்க கேட்குறாங்க. இவங்க கொடுக்கறத நிறுத்தினா கண்டிப்பாக அவங்க கேட்குறத அவாய்ட் பண்ண வேண்டியதாக சூழ்நிலை தான் வரும். எதுக்கு கொடுக்கணும்? எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு இருக்கணுங்க. அரசாங்கம் உங்களுக்காக தான் செயல்படுது. உங்களுடைய வரிப்பணத்தை வாங்கி தான் ஒவ்வொரு அதிகாரிகளும் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பணம் அது, உங்களுக்காக வேலை செய்கிறது தான் அவங்களை நியமிச்சுக்கிறாங்க. நீங்கள் போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து பழகினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பணத்தை வாங்கிட்டு நல்லா எல்லா செலவும் பண்ணிவிட்டு அவங்களோட சம்பளத்தெல்லாம் சேமித்து பண்ணி ரொம்ப ராஜபோக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கறத நிறுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வேலையை செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. வேலை செய்ய முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சட்டப்படி போராடுங்க. செய்யலையா சட்டத்தை கையில் எடுத்துங்க, அவங்க மேலே பெட்டிஷன் போடுங்க, அதுக்கு மேலதிகாரிட்ட கொடுங்க. சட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கும். ஏன் அதை யாருமே பண்ண மாட்டீங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு உடனே வேலை ஆகணும், உடனே பண்ணணும், உடனே நிற்கணும்னா நீங்கள் தான் அவங்கள தூண்டி விடுறீங்க லஞ்சம் வாங்குறது. ஸோ அதனால் நீங்கள் தான் முதல் குற்றவாளியாக இருக்கிறீங்க. அதை மாற்றினீங்கன்னா இந்த நாடு மாறும். இந்த நாடும் மக்களும் நல்லா இருக்குன்னா அந்த லஞ்சம் ஒழியணும். லஞ்சம் ஒழிஞ்சால் தான் இந்த நாடு நல்லபடியாக. இப்போ பாரு, வடகொரியாலாம் நம்மளோட சின்ன நாடு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்கினா ஏமாந்து உடனே சுட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அந்த பயம் இங்கே இருக்கணும். ஸோ சட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும். லஞ்சம் வாங்குறது ரொம்ப, அதாவதுங்க இந்த லஞ்சம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாடு ரொம்ப பாலத்தை தள்ளப்பட்டுருக்குது. எல்லா இடத்துலையும் லஞ்சம், ஒரு இடம் விடாமல் மொத்த இடத்துல லஞ்சம் நடந்துட்டு. அப்போ எப்படி மக்கள் இப்படி வாழ முடியும்? உங்கள் பணம் தாங்க வீணாகுது. அதனால் நீங்கள் கொடுக்குறத நிறுத்துங்க. முக்கால்வாசி தப்பு கொடுக்குறவங்க மேலே தான் தப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அதை நிறுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லஞ்சம் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஒழியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம விஜயகுமார் சார் சட்டம் பாதுகாக்கும் அப்படிலாம் சொன்னார் சார். எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, சட்டத்தில் இப்போ லஞ்சம் இருக்கா இல்லையா அந்த கான்செப்ட்? அதாவது சட்டத்தில் லஞ்சம் இருக்குதா இல்லையானா, லஞ்சம் வாங்கிறது சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குதானா? இல்லை, வாங்கிறது குற்றம், அதில் மறுப்பே இல்லை. பட் இதில் என்ன ஒரு சஜஷன்னாக்கா, இந்த சட்டங்கள் இருந்தும் கூட இந்த லஞ்சம் வாங்கிறது நாளுக்கு நாள் இந்த குற்றம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்போ இந்த சட்டம் கரெக்டாக வேலை செய்தா, ஏன் எங்கே ஃபெயிலியர் நடக்குது அப்படின்றத நம்ம ஆராயணும். அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் சொல்கிறது மாதிரி லஞ்சம் கொடுக்குறவங்களும் குற்றவாளி தான், வாங்குறவங்களும் குற்றவாளி தான். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சப்போஸ் நாளைக்கே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ஐயா லஞ்சம் வாங்குறவங்க மட்டும்தான் குற்றவாளி, கொடுக்குறவங்க குற்றவாளி ஆக்கப்பட மாட்டார்கள்னு சப்போஸ் மாற்றிட்டிங்கன்னு வச்சிங்களேன். அப்போது நான் ஒரு அதிகாரிகிட்ட போகிறேன், லஞ்சம் கொடுக்குறேன்,
ஒரு வேலை நடக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் செய்யலை, அப்போ என்ன நான் பாதிக்கப்படுறேன். நான் கொடுக்குறவன் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிங்கன்னா தைரியம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆனால் நானும் குற்றவாளின்னு சொல்லும்போது நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறேன். இந்த மாதிரி சட்டத்தை மாற்றி விடுங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சட்டம் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும்ட்டு. ஐ திங்க் மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸும் நம்ம கொடுக்கணும். ஸோ என்னென்ன சட்டங்கள் இருக்குது சார் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக? கொஞ்சம் அதுவும் அதாவதுங்க, இதுக்குன்னே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ்னு சொல்லிட்டு ஆன்டி கரப்ஷனுக்குன்னே தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல லஞ்சம் கேட்டால் தான் உங்களுடைய ஃபைலை நகுத்தாங்க. அது ஒரிஜினலாகவே வந்து இது கரெக்டான ஃபைலாக இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, சட்டப்பூர்வமாக எல்லாமே இருக்குது. இதை மீறியும் லஞ்சம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து அங்கே சூப்பரண்ட் எஸ்பிக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து ஆன்லைனில் கொடுக்கலாம், லெட்டர் மூலியமாக அனுப்பலாம். நிறைய இது இருக்குதுங்க. அதே மாதிரி ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க, 1064 ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க, ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, மெயில் இருக்குது. அந்த வெப்சைட்லேயே நீங்கள் போனீங்கனாலே dvc.com போனாலே அதுலேயே உங்களுக்கு ஒரு இதுவே ஃபார்மேட்டே இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. அது மூலியமாக கொடுக்கலாம். தைரியமாக ஃபஸ்ட்டு கொடுங்க. தைரியத்தை வரங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தைரியம் தான் முக்கியம். அதை பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் யார் தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் கம்ப்ளைண்ட் போவோம், நமக்கு வேலைக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அந்த உணர்வு அவங்களுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யாருக்குமே அந்த உணர்வு இல்லை. லஞ்சன்றது சர்வசாதாரணமாச்சு. நீ கொடுத்தா தான் இன்றைக்கி வேலை ஆகுன்ற ஒரு நோக்கத்தோடையே தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதை மாற்றணும்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை பண்ணாதான் முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கி அரசு அலுவலர் வந்து உங்களுக்கு லஞ்சம் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் அல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், மேட்ரிமோனியல் எல்லா கேசஸுமே பற்றி நம்ம வழக்கறிஞர்கள் நம்ம கூட பேச போகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? என் பேர் விஜய் மேடம். சொல்லுங்கள் சார். மேடம், ஜூன் மாதம் 15ஆம் தேதி எனக்கு வந்து 2வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஓகே. அன்னைக்கு காலையிலே குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து குழந்தை நல்லா இருக்கு, ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணலான்னு செக் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டாங்க. ஓகே. குழந்தையும் நல்லா இருக்கு, அட்மிஷன் கார்டு போடுங்க, குழந்தைய கையில தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு மதியம் திரும்ப கூப்பிட்டு அட்மிஷன் கார்டு போய் போட்டு வர்ற கேப்ல குழந்தைக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, சீரியஸா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. அப்போ ஒரு குழந்தைய காமிச்சாங்க. அந்த குழந்தைக்கான ஆப்ரேஷன் தியேட்டர்ல நாங்க பார்த்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு நிறைய டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஓகே. இருந்தாலும் சரி, இந்த ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தோம். அப்புறம் உடனே அங்கிருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மேல் சிகிச்சைக்காக வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. ஒரு 6 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சு. ஓகே சார். இதுக்கிடையில என்னோட ஒய்ஃப் வந்து குழந்தைய பார்க்கவே இல்லை. அந்த இறந்த அன்னைக்கு, அதாவது குழந்தை இறக்குற அன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என் ஒய்ஃப் வந்து குழந்தைய பார்த்துட்டு இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே குழந்தை இறந்தும் போயிடுச்சு. அப்படிங்கறதுனால எங்களுக்கு எதுவும் புரியல. நாங்க குழந்தை எடுத்துட்டு வந்து அடக்கமும் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப என்னன்னா, அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு எனக்கும் அந்த குழந்தைய பார்க்கும்போது சந்தேகம் இருந்தது. அடுத்தது என் ஒய்ஃப் 6 நாள் கழிச்சு இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு அவங்களும் சந்தேகம் இருக்குன்ட்டாங்க. இது சம்பந்தமா அக்னாலஜ்மெண்ட் கார்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்தும் யாரும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஓகே. அந்த குழந்தை அந்த அட்மிஷன் பண்ணியிருந்தோம்ல, குழந்தை பிறந்ததுக்கு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உள்ள காவல்துறைகிட்ட போயிட்டு நாங்க நேர்ல கேட்டதுக்கு இது வந்து உங்க ஏரியாவில தான் குழந்தைய புதைச்சிருக்கீங்க, நீங்க உங்க ஸ்டேஷன்ல கொடுக்கணும் அப்படின்னாங்க. இங்க வந்தா சம்பவம் நடந்தது அங்க, நீங்க அங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே சார். இது வரைக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்ச அக்னாலஜ்மெண்ட் கார்டு எல்லாமே கையில இருக்கு. இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல மனு கூட கொடுத்துட்டேன். இப்போ அதுவும் ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ எங்களுக்கு என்னன்னா, அதை தோண்டி திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்க குழந்தையா அப்படிங்கறத இது பண்ணணும், உறுதி பண்ணணும். கண்டிப்பாக சார், உங்களோட கேள்விக்காக வந்துட்டு நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சார். கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். இந்த மாதிரி இதுல உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு பிரச்சனை உங்களுக்கு. இதில் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க, கரெக்டாக சொன்னீங்க. இறந்தது என் குழந்தையா இல்லையா, எனக்கு தெரிஞ்சால் எனக்கு திருப்தி ஆகிடும். இல்லை அப்படின்னா என் குழந்தை எங்கே இருக்குது, என்னோட சேருங்க, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட ஆக்ஷன் எடுக்கலை, அதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுத்து நீங்கள் கரெக்டாக கம்ப்ளைண்ட் எழுதிருக்கீங்க, அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் லோக்கல் இன்ஸ்பெக்டர் கொடுக்கும்போது இங்கே வராது அங்கே வரும், அங்கே வராது இங்கே வரும்னு சொல்கிறது உண்மையிலே தவறு.
ஏன்னா சட்டம் மாற்றியாச்சு. இப்போ உள்ள சட்டத்தில் எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் டைமில் இங்கே வராது, வேறு ஜூரிஸ்டிக்ஷன் வரும்னாக்கா அந்த போலீஸ் ஆஃபீஸரே அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் மாற்றணும்னு சொல்லிட்டு புதுசாக சட்டம் வந்துச்சு. இது பார்லிமெண்ட் சட்டம். பட் போலீஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே அந்த அதிகாரி மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். அது நம்பர் 1. இந்த சட்டத்துக்கு முன்னாடியே நம்ம உயர்நீதிமன்றம் கிளை மதுரை கிளையில் இந்த மாதிரி இமீடியட்டாக எஃப்ஐஆர் போடணும், உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாட்டா கூட நீங்கள் எஃப்ஐஆரை போடுன்னு சொன்னாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு பேர் வந்து 0 எஃப்ஐஆர். அது சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லிக்குது. இவ்வளோ இருந்தும் இன்னும் போலீஸ் ஆஃபீஸர் ஏன் சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா அந்த ஃபாலோ பண்ணாத அதிகாரிங்க மேலே உண்மையிலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து உண்மையில் அவங்கள உள்ளுக்கு தள்ளணுங்க. அது ஏன் நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டேறான்னு தெரியல. இது நம்பர் 1. நீங்கள் கரெக்டான லைனில் போயிருக்கீங்க. நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா, இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலைன்னா டிசிகிட்ட அப்பீல் பண்ணணும். டிசிகிட்ட அப்பீல் பண்ணி அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுக்கலைனாக்கா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும். கன்சர்ன் அட்வொகேட்டை கொடுத்துட்டு லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போனீங்கன்னாக்கா இம்மிடியட்டாக ஒரே நாள்னா ஒரே வாரத்தில் ஆர்டர் போடுவாங்க. இது மோசமான இது, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுங்க. அது உண்மையாகவே யாருடைய குழந்தைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். தவறும் பட்சத்தில் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மருத்துவமனையையும் அக்யூஸ்ட் ஆக்கணும். ஓகே சார், ஒரு வாட்ஸ்அப் கொஸ்டின் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ அவர் பேர் சரவணன், திருநெல்வேலியிலிருந்து கால் பண்ணியிருக்காரு. நான் சமூக அக்கறை கொண்டவன். லஞ்சம் தொடர்பாக பலர் பாதிக்கப்படுவதை பார்க்கிறேன். அவர்கள் சார்பாக நான் லஞ்ச புகார் கொடுக்கலாமா? எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தருமா? இது நல்ல கேள்வி தான். இதில் இவருடைய கேள்வி என்னன்னாக்கா, ஒருத்தர் லஞ்சம் கொடுக்குறாரு, ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, வேலை நடந்துருது. இதே தான் 2 பேரும் வேலை நடக்கிற வரைக்கும் லஞ்சமும் கொடுப்பாங்க, லஞ்சமும் வாங்குவாங்க. இது சைலண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும், கம்ப்ளைண்ட்டே ஆகாது. ஆனால் தேர்ட் பார்ட்டி ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னங்க இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்குது, 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, இதை எப்படி தடுக்கிறதுன்ற ஒரு அக்கறை. ரைட், பாராட்டலாம். நீங்கள் தேர்ட் பார்ட்டி, நீங்கள் சம்மந்தமே இல்லை, நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சட்டம் என்ன சொல்கிறேன், கொடுக்கலாம். தேர்ட் பார்ட்டியாக தானே கொடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, பாதிக்கப்பட்டேன்னா சொல்லுவான், என் சம்மந்தமே இல்லாத ஆள் நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோதம் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கனாக்கா, போலீஸுக்கு இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும்லாம் தெரியாது. சட்டத்தில் பாதுகாப்பு உண்டா இல்லையானா இருக்குது. யார் கொடுக்கணும்னா போலீஸ் கொடுக்கணும். அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக எஃபெக்டாக வேலை செய்யன்றது அது உங்கள் தலையெழுத்தை பொறுத்து தான். ஓகே சார், தேங்க்யூ சார். விஜயகுமார் சார், செந்தில் ஃப்ரம் சென்னை. இது பொதுவான ஒரு கேள்வி. ஒருவர் புகார் கொடுத்தால் அவரது பெயர் ரகசியமாக வைக்கப்படுமா அல்லது அவருக்கு பின்னாளில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்படுமா? இல்லை, சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவருடைய பேரை வந்து ரகசியமாக தான் வைக்கிறேன்னு சொல்கிறார். அதாவது ஒரு விஜிலன்ஸை நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேரை ரகசியம் காத்து அது சம்மந்தமாக தான் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் சிலரால் அந்த பேர் லீக் ஆகும்போது அவங்களுக்கு அதனால் சில பாதிப்புகள் வரதான் செய்யுது ஒரு சில நேரங்களில். ஆனால் கண்டிப்பாக அவங்களோட பேர் யூஸ் ஆகுது. ஆனாலும் அந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு நோட்டை கொடுத்துறாங்க, போய் கம்ப்ளீட் காசு லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இதில் பவுடர் ஒன்று வச்சு இது பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ கொடுக்க போகிறது யாருன்றது, வாங்கினது யாருன்றது 2 பேருக்குமே தெரியும். அப்போ தெரியும் போது இவர் தானே கொடுத்தாருன்றது அவங்களுக்கு நேரடியாக தெரிய தானே செய்யுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, நேரடியாகவே அவங்க மூஞ்ச காட்டாமல் வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்றது ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம். ஏன்னா அதனால தான் தைரியமாக யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம கொடுத்தா நம்ம நேரடியாக பகையாளி ஆகும், பகையாளி ஆனால் இவங்க நம்மளை பழி வாங்குவாங்க, நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு நிலைமை வந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ போலீஸ் மூலியமாக போகும்போது, லஞ்ச ஒழிப்புத்துறை போகும்போது அவங்க இந்த நோட்டை கொடுக்கும்போது நேரடியாக அவங்க டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ அடுத்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எந்த இடத்துல போனாலும் ஒரு ஐடென்டிஃபை ஆகிறாங்க. இவன் போய் எதாக இருந்தாலும் இவனுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் சொல்லுவான்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த வேலையும் நடக்காத அளவுக்கு மொத்தமாக சேர்ந்து எல்லாருமே அவங்க மேலே ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அதனால தான் முக்கால்வாசி பேர் முன் வரதில்லை. இந்த மாதிரி எதுக்கு இந்த நோட்டை கொடுத்து போய் நீ கொடு, அவன் வாங்குறான்னா பாரு, இதெல்லாம் எதுக்கு? இது லஞ்சம் வாங்குறன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு என்ன ஆக்ஷனோ போலீஸ் மறைமுகமாக நின்று பண்ண வேண்டியதானே. பண்ணால் தானே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக அவங்கள மோத விட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதனால தான் பிரச்சனை அதிகமாகுது. கொடுக்கறதுக்கு யாரும் வரதில்லை, புகார் கொடுக்க யாரும் வரதில்லை. தேங்க்யூ சார், புரியுது சார். கலைச்செல்வன் சார், ஸ்டாட்டிஸ்டிக்கலி சார் எந்த துறையில் லஞ்சம் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அதிகமாக இருக்குது? அதாவதுங்க,
இந்த கேள்வியே வந்து தவறுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே லஞ்சம் வாங்குறாங்க, இந்தியாவில் எங்கெங்கே லஞ்சம் வாங்குறாங்க? எங்கேயுமே கிடையாது. நான் சொல்ல முடியுமா? எங்கேயும் வாங்குறாங்க தான். ஆனால் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இது அருமையாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நடக்குது, ரைட். இதுலேயே எது ஃபஸ்ட்டு நிற்குது? அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு நான் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டாஸ்மார்க் கடையில் ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி நான் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நிறைய லஞ்சம் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். இல்லைங்க, இந்த கேள்வியில் அதாவது நிறைய குற்றவாளிகள் நாங்கள் தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டி போட்டு தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வந்து ரெவென்யூ, அடுத்தது வந்து நம்ம பஞ்சாயத்து போர்டு, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த வழிகளை பார்த்தா இதெல்லாம் விடுங்க, அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வருது, போலீஸ் வந்து 4வது இடத்துல இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் லஞ்சன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை பிறக்குது ஹாஸ்பிட்டலில், அங்கே நீங்கள் லஞ்சம் கொடுத்தா தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட அந்த குழந்தைங்கள கரெக்டாக பார்ப்பாங்க. பிறவியிலேயே லஞ்சம் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி லாஸ்ட்டில் இறக்கும்போது சுடுகாட்டில் கொண்டு சேர்த்தான் கவர்மெண்ட்டு இவ்வளோ தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம், நான் இவ்வளோ தான் கொடுப்பேன் நீங்கள் நின்றீங்கனாக்கா அந்த பணத்தை ட்ரீட் பண்ணுறது அவங்க புதைக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். அங்கேயும் லஞ்சம்தான். ஸோ பிறவிலேருந்து இறக்குற வரைக்கும் லஞ்சமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களா திருந்தணும், ஆனால் மக்களாக திருந்த மாட்டாங்க. ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், லஞ்சமே இல்லாத ஒரு உலகம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அது உருவாக்க முடியுனாக்கா மேக்சிமம் உருவாக்க முடியும். எப்படின்னா எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் வருது. ஈவன் ஒரு பைசா வந்தாலும் சரி தான், அது ஆன்லைனில் தான் கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை என்றைக்கு வருதோ அப்போது லஞ்சம் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டால் கூட லஞ்சம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம கூடிய சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ மேம், சொல்லுங்க மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் முத்துலட்சுமிங்க மேடம். ஓகே சார், ஓகே மேம், சொல்லுங்க மேம். மேடம், இது மாதிரி கூட்டுறவு வங்கியில பேங்க்ல லோன் சொல்லணும்னு வச்சிருக்கோம். ஓகே. அது வச்சது வந்து அம்மா பேர்ல வச்சதுல வாரிசு என் பேரை போட்டிருக்காங்க முத்துலட்சுமின்னு. ஓகே. அவங்க என்னன்றாங்க, பேங்க்ல என்னன்றாங்க, வாரிசு சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்னப்ப இறந்து போன அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்த சர்டிபிகேட்டை கொடுத்துட்டேன். ஓகே. கொடுத்த ஒரு போய் இப்ப என்ன பண்ணாங்க, கொடுக்க போவேல வந்து இறந்து போனவங்க பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க, இதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க பேங்க்ல. வாரிசு அடைப்புல இறந்து போறவங்களும் வருவாங்களா, இல்ல இருக்கிறவங்க மட்டும் கொடுத்தா கொடுக்க கூடாதான்னு கேட்கிற கேள்வி மேடம். ஓகே சார், ஓகேம்மா, ஆன்சர் பண்ணுங்க சார். அதாவது லைவ்ல இருக்கவங்க தாங்க இப்போ வருங்க வாரிசு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா யார் யார் இருக்கீங்களோ இப்போ இறந்து போனவங்க சொல்லுங்க. இறந்து போனவர் வந்து ரமேஷ், ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் சார். சரிங்க. இருக்கிறவங்க வந்து ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு பொண்ணு, 3 பேருமே ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இறந்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும், அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் அதோட கொடுத்துட்டேங்க சார், அதையும் கொடுத்துட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை பேங்க்ல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன ஒரு மனைவி வந்து பெட்டிஷன் கொடுத்தது வாபஸ் போனா அவங்களும் வாரிசு அடிப்படையில் சேர்க்கணும்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க சார். இல்ல எதுக்கு நீங்க மூட்டை போனா கொடுக்க மாட்டாங்களா, இல்ல என்ன ப்ராப்ளங்க? கொடுக்க மாட்டேன், பணம் தான் கட்டியாச்சு சார். பணம் கட்டி 2 வருஷம் ஆச்சு சார். அந்த நகை மேல கட்டி க்ளோஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க சார். ஓ, பணம் கட்டி 2 வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க சார். சரி சரி சார். இது விஷயமா கம்ப்ளைண்ட் எதுனா அவங்களோட மேலதிகாரிகளுக்கு எதுனா அந்த பேங்கோட ஹெட் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்தீங்க? எல்லாமே கொடுத்துருக்கீங்க சார். ஆர்மியில வரலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க சார். சரிங்க. ஆர்மியில கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பேங்க் மேனேஜர் என்னை ஆர்மி வரலும் கம்ப்ளைண்ட் பண்றியாமா, நான் மனசு வச்சாதான் உங்களுக்கு உண்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் வக்கீல் வீட்டை வேலை பார்க்குற சார்ட்ட போய் சொன்னேன். சரி. அவங்க சார் என்ன சொன்னார், ஒரு மேல எடுத்து லெட்டர் அனுப்பிச்சிடுவோமானாரு. லெட்டர் மேல எடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு என்ன சொன்னாங்க சார், என்கிட்ட நீங்க கொடுக்க கூடாதுமா, நீங்க எந்த பிரான்ச்ல வச்சிருக்கீங்களோ அங்கதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் சொல்லி பார்த்துட்டு அந்த மேல கொடுக்க மாட்டேது, நீங்களாச்சு அவங்களாச்சு பார்த்து. அதாவதுங்க நீங்க வந்து உங்களோட சர்டிபிகேட் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க, எல்லாம் கொடுத்தாச்சு, அவங்க வேலை செய்யாம அதாவது தட்டி கழிக்கிறாங்க. சரியா? இதுவே பெரிய குற்றம். உங்களை அவங்க பணத்தை வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து நகையை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. யாரு வாரிசுதாரோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க, அதுவே பெரிய குற்றம் தான். நீங்கள் இது விஷயமா நீங்கள் டேரெக்டாக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு டைரக்ஷன் வாங்கலாமா? அங்கேருந்து இது மாதிரி எல்லா இதுவும் நீங்கள் கொடுத்து ஒரு நல்ல லாயராக போட்டு நீங்கள் போட்டு கண்டிப்பாக கேட்டு வாங்கலாமா? கேட்டு வாங்கலாமா சார்? கண்டிப்பாக வாங்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி சார், இறந்து போனவங்க அதுல வந்து ஜாயிண்ட் ஆவாங்களான்னு கேக்குறேன். இறந்து போனவங்களோட சர்டிபிகேட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்களாமா? வாரிசு அவங்க மனைவி வந்து நானும் அதுல உடம்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் அவங்க பண்ண முடியாதுமா. அவங்களாம் அதெல்லாம் அவங்க இது வராதுமா. அவங்களோட இதெல்லாம் இதில் வராது. இறந்து போகிறோட சர்டிஃபிகேட்டை வச்சு இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அம்மா அப்பான்னு இருக்கும் அதுலேயே,
அதனால இவங்க நீங்க மட்டும் தான் வாரிசுதாரரா, அவங்க ஒய்ஃப்ல எந்த விதத்துலயும் வாரிசுதாரா வர மாட்டா, அவங்க பெட்டிஷனை ஏத்துக்கூடாது. சரிங்க சார், அது பெட்டிஷன் கொடுத்தனால நிப்பாட்டி வச்சிருக்கோம் சார் 2 வருஷமா. அதான் நீங்க கோர்ட் அன்னைக்கு தீர்வு நீங்க காட்டலாமா? கண்டிப்பா. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். என்னுடைய பேர் பாலகணேசன். சொல்லுங்க சார். நான் விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஓகே. முத்திரத்தாள் விற்பனையாளர் சம்பந்தமா 2021 மனு கொடுத்துருந்தேன் மேடம். விண்ணப்பம் அளிச்சிருந்தேன். ஓகே. என்னுடைய விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சுட்டாங்க. ஓகே. அது சம்பந்தமா வந்து மதுரை மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் மேல்முறையீடு பண்ணேன். ஓகே. மேல்முறையில் வந்து உங்களுக்கு வந்து கல்வி தகுதி 10th நீங்க படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சாலும் போடணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லி என்னுடைய மனு வந்து நிராகரிச்சுட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல வந்து முத்திரை சட்டத்துல வந்து 25(2)C வந்து போதிய கல்வி தகுதியான்னு சொல்லியிருக்கு. நீங்க அதிகப்படியான கல்வி தகுதியா எடுத்திருக்கீங்க, அதுல பிழை ஏற்பட்டு போச்சு, அதை திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராம்நாடு டிஐஜிட்ட வந்து மனு கொடுத்துருந்தேன். ஓகே. அவங்க இதுல வந்து நீங்க இந்த மனு வந்து சட்டத்துல வகை இல்ல, பிள்ளைய திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி என்னோட மனுவை நிராகரிச்சுட்டாங்க. ஓகே. இப்ப நான் வந்து பதிவுத்துறை தலைவர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன். ஓகே சார். இந்த மாதிரி பிள்ளைய வந்து திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது சட்டத்துக்கு 25(2)C பிரகாரம் போதிய கல்வி தகுதியை பின்பற்றலாம், அதை பின்பற்றாதனால வந்து இதை வந்து சட்டவிரோதமான உத்தரவு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கேன். ஓகே. கோரிக்கை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆயிடுச்சு மேடம். ஓகே. எந்த விதமான முன்னேற்பாடும் இல்ல. ஓகே. ஓகே. அதே மாதிரி செக்ரட்டரி பதிவுத்துறை செக்ரட்டரி வந்து இதை வந்து விசாரிக்கிற ஒரு என்கொயரி ஆபீசர் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் மேடம். ஓகே. அது சம்பந்தமாவும் எந்த விதமான இதுவும் அவங்களும் தலைமை செக்ரட்டரியும் பண்ணல மேடம். ஓகே சார், புரியுது சார். 6 மாசமா போராடிக்கிட்டே இருக்கேன் மேடம். புரியுது சார். உங்களோட கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் ஆன்சர் பண்ணுவாங்க சார், எடுத்து சொல்லிடுங்க சார். சார் இது ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது சார். சார் இது சம்பந்தமா நீங்க எதனா தகவல் உரிமை சட்டம் மூலமா எதனா கேள்வி கேட்டிருந்தீங்களா உங்கள்ட்ட? ஆமா சார், இப்ப கேட்டிருந்தேன் சார். இப்ப சரி, அதுக்கு என்ன பதில் வந்துருந்துச்சு? அதுக்கு சார் நாங்க வந்து ராம்நாத் டிஐஜிட்ட வந்து விசாரணைக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். சரி. இது சம்பந்தமா உரிய விசாரணை வந்து ரிப்போர்ட் வந்த உடனே பதில் சொல்றோம். சரிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சார். சரி, இப்ப அவங்களுக்கு நீங்க அப்பீல் பண்ணீங்களா? ஆமா, இப்ப தகவல் ஆணையத்துல அப்பீல் பண்ணிருக்கேன் சார். அப்பீல் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். இது தகவல் ஆணையத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க இதுக்கு போவோம். அங்க போகும்போது அங்கேயும் உங்களுக்கு வந்து செகண்ட் அப்பீல் போன பிறப்பு உங்களுக்கு தீர்வு வரலன்னா கோர்ட் மூலியமா நீங்க இதை வந்து டைரக்டா எடுத்துட்டு போய் கோர்ட் மூலியமா போனீங்கன்னா தான் இதுக்கு ஒரு வழி பிறக்கும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசிடலாம். ஹலோ. 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 ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ சார், லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ. பேசலாம் சார். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சீராஜ் தாலுக்கு வந்து திருமலை பாஸ்கரன் பேசுறேன் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். நமக்கு 100 நாள் அட்டைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 10 வருஷமா அது போட்டு மகாலட்சுமி பேர்ல 100 நாள் அட்டை போடும் மேடம். ஓகே. அது போட்டு 10 வருஷமா இது வரையும் யாரும் நம்ம வார்டு மெம்பர்கிட்ட கொடுத்து நமக்கு எதுவும் செய்யல. இப்போ மக்கள் நல பணியாளர்கிட்ட கொடுத்து நமக்கு ஒன்றும் செய்யல. அவங்கள்ட்ட இப்போ மக்கள் நல பணியாளர்கிட்ட கேட்கும் போது 1000 பணம் யூனியன்ல கட்டணும், நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த கார்டு வாங்கி கொடுக்க முடியுங்கிறப்பல சொல்றாங்க மேடம். ஓகே. அதுக்கு என்ன தீர்வும் கொடுங்க? இப்போ சார், இப்போ நீங்க உழைச்ச காசு வேணும் இல்லையா? ஆமாம். கரெக்ட். ஆமாம் சார். இப்போ இது சம்மந்தம் மனு கொடுத்தீங்க, அவங்க வந்து 1000 ரூபா கொடுத்தா தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் அவங்க லஞ்ச ஒழிப்பு இதெல்லாம் போய் இந்த 1000 ரூபாய்க்குலாம்னாக்கா அது உண்மையிலே வராது. உங்களுக்கு ரெமெடி கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் லோக்கலில் அங்கே கலெக்டருக்கு ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி நான் உழைச்ச காசை கேட்குறேங்க, சம்பளம் வேணும் கலெக்டருக்கே டேரெக்டாக கொடுங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. அக்னாலஜ்மெண்ட் வந்தோடனே நீங்கள் தகவல் அறிவு சட்டத்தில் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக இம்மீடியட்டாக அதை கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா இது அடிப்படை உரிமை, அதுவும் வந்து 100 நாள் திட்டத்தில் உழைச்ச காசு. நீங்கள் கலெக்டருக்கு போனாலே இது ரெமெடி கிடைக்கும். அதுக்கு மேலே சரி ஆக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆர்டிஐயில் நீங்கள் தேடுங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு கோர்ட்டுக்கிட்டுனாக்கா அது வேலையே ஆகாது. இதுதான் வழி. இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன சார்? அதாவது லஞ்சம் கேட்குறாங்கன்னா இப்போ அந்த வேலையில் இவங்களுக்கு லஞ்சம், அதாவது அந்த அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எது ஆதாயமாக இருந்தால் தான் அவங்க லஞ்சம் கேட்பாங்க.
இப்போ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு பிளான் அப்ரூவலுக்கு போவாங்க, இல்லை ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்காக போவாங்க. எப்படி வேணால் ஏதோ ஒரு XRY எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஆதாயம் இருந்து தெரிஞ்சு தான் அவங்க லஞ்சம் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் சைடு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா தைரியமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். மீறி அவங்க பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுங்கள், வீடியோ எடுக்க முடிஞ்சால் ஒரு செல்லு மூலிமா வீடியோ எடுங்க அவங்க பேசுகிறத. ஸோ இதெல்லாம் எவிடன்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்க முடியும், அவங்க மேலே போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தப்பிச்சிரு. இப்போலாம் வந்து யாருமே ரொம்ப உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா, யாரையும் உள்ளே போகும்போதே ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அவங்கள்ட்ட சம்மந்தமாக எதுவும் பேசக்கூடாது, எனக்கு ஒரு ஆள் இந்த இடத்துல இருப்பார், நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க, அவர் மூலியமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி தான். யாரும் நேரடியெல்லாம் வாங்குறதில்ல யாரும் காசு, இதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சுட்டு அவங்க மூலியமாக வாங்குறாங்க. ஸோ யார் வாங்குறா யார் போகிறானே தெரியாத அளவுக்கு ஒரு மர்ம குகையில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலைகளை தான் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க நேரடியாக. அதனால தான் போலீஸும் என்ன பண்ணுது, இவங்களை பிடிக்க முடியாமல் எந்த இடத்துல யார் வாங்குறாங்கன்றது இவங்களை ஆராய்ச்சி பண்ணுறதே பெரும் வேலையாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி இதில் நேரத்தில் வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு பெட்டிஷன் தான் பண்ண முடியும், அவ்வளோதான். கொடுக்க முடியலன்னா போலீஸுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், எஸ்பிக்கு கொடுக்கலாம், கலெக்டருக்கு கொடுக்கலாம், இல்லை அந்த மேலதிகாரிக்கு கொடுக்கலாம், அதே நல்ல விஜிலன்ஸுக்கும் கொடுக்கலாம், சரிங்களா. மெயில் அனுப்பலாம், லெட்டர் மூலியமாகவும் அனுப்பலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர இன்றைக்கி லஞ்சம் வாங்குறவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் மாட்டாத அளவுக்கு எப்படி லஞ்சம் வாங்கணும் இதுக்குன்னு ஒரு தனி கிளாஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க பொழுது. அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு எப்படி வாங்கணும் என்ன தெரியாமல் தான் வாங்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வேலை ஆகணுன்னா சில டைமில் அவங்க கொடுத்து தான் ஆகணுன்ற நிலைமையில தான் இன்றைக்கி எல்லோரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பழக்கமாக போயிடுச்சு, இது கொடுத்தா தான் நடக்கும், இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது, எதுவும் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சனால தான் யாரும் எதுவும் பேசுகிறதில்ல எதுவும் கேட்குறதில்ல கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தால் என்ன ஆகுனா ஒரு பகையாளி, போன சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவர் ஸ்டெப்பு எடுத்தவர் பகையாளியாக ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவரால் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது, ஏன்னா இந்த அதிகாரி போயிடுவார், ஒரு எதனா மாட்டிக்கிட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அந்த அதிகாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, இல்லை வழக்கில் மாட்டிக்கிட்டு அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, இல்லைலாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்து வரவர் இவங்க இந்த இதை இவரை வந்து இவர் பண்ணி விட்டாங்க செஞ்சு விட்டாங்க, இவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு புள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால தான் மக்களும் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களோட போராடுறதோட நம்ம கொடுத்துட்டு நம்ம காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வந்து அரசாங்கம் தான் நல்லா முடிவெடுத்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினா அவங்க மேலே சிவியரான பனிஷ்மெண்ட் எடுக்கணும். இருக்குது பனிஷ்மெண்ட், ஏற்கனவே வந்து 5 வருஷம் 7 வருஷம் தண்டனைலாம் இருக்குது. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினீங்கன்னா வந்து 5 years to 7 years வரைக்கும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யாருன்னா அந்த இதில் போனாங்களான்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. யாரும் வந்து எவ்வளோ பேர் இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் தெரியும், இன்றைக்கி வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, ஓப்பனாக வந்து டாஸ்மாகில் 20 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. லஞ்சம் இல்லையா சொல்லுங்கள், அதுவும் ஒரு வகையில் லஞ்சம் தான். இது போலீஸுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். வாங்குறவன் எதுக்கு போய் கொடுத்து வாங்குறான், வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம்ல, அவனுக்கு வேணும் தேவைனால தான் அதை போய் கொடுத்து வாங்குறான். அப்போ அதனால் என்ன ஆயிடுது, இது நம்ம 20 ரூபான்னு பார்க்குறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்தால் ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ வந்து இதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து அந்த பணம் போய் சேருது. சரி, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தானே நடக்குது. அப்போ தெரிஞ்சு நடக்கும்போது இதுக்கு ஆக்ஷன் ஏன் எடுக்க மாட்டேங்க, இதுக்கு எதுக்கு வந்து உங்களுடைய எவிடன்ஸ் வேணும், விட்னஸ் வேணும், எல்லாமே தெரியுது. அப்போ மக்கள் வந்து ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது, போகக்கூடாது. இப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவைனாலும் இப்போ கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. இதை வந்து தீர்க்கவே முடியாதுங்க. மக்களாக பார்த்து திருந்தி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இதுக்கெல்லாம் தீர்வு வரும். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் தானம்பட்டின்னு பேசுகிறேன். பேர் ராஜா. ஓகே சார், சொல்லுங்க சார். பேர் ராஜா. சொல்லுங்க சார். மேடம், 10th வரைக்கும் என் பொண்ணு கிருஷ்ணன் தான் படிக்கிறேன்னா, ஓகே. இது 11, 12 சூழல் ஹாஸ்டல் ஸ்கூல் லேடிஸ் ஹாஸ்டல் அங்கே இருக்கு சொல்லி சேர்த்து விட்டேன். ஓகே. இந்த மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரம் பார்க்க போவேன். ஓகே. நான் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் மேடம். 6:10 புள்ள இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. புள்ள இல்லைன்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இது ஒசூர் மலை மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பேர் போட்டுருந்தேன். அப்போ திருப்பி கேட்டால் பார்க்குறேன் போக சொல்கிறாங்க, போலீஸ் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ சூழல் வார்டன் கேட்டாங்க சொல்கிறாங்க, நான் இப்போ போலீஸ் தேடுவாங்க, நீ ஏன் என்ன கேட்குறான்னு கேட்குறாங்க. வார்டனம்மா எதிர்த்து பேசுகிறாங்க. ரொம்ப சொன்னால் அவங்க பிள்ளை நைட்டாலும் டார்ச் பண்ணாங்க, கூட படிச்ச பசங்க சொல்கிறாங்க. 12 டார்ச் பண்ணி கைகள் கட்டி வச்சாங்க. அதான் பிள்ளை பயந்துன்னு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு அந்த டார்ச் கொடுத்தாலும் ஸ்கூல் வார்டன். ஓகே. அதனால இது வரைக்கும் எந்த மேடம் அங்கே போய் கலெக்டர் கொடுத்தேன், எஸ்பிஎஸ் கொடுத்துட்டேன், முதலமைச்சருக்கு அனுப்பிச்சிட்டேன். வசூல் எப்பேரும் போட்டுன்னுட்டேன். ஆனால் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. 7ஆம் தேதி போனது மேடம். சார், இப்போ உங்களுடைய குழந்தை காணும், ஏன் அங்கேருந்து போயிடுச்சுனாக்கா அவர் தொந்தரப்படுத்தினால டார்ச்சர் பண்ணனால ரீசன் சொல்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா? எஃப்ஐஆர் போட்டாங்க சார், அன்றைக்கி போட்டாங்க. போட்டுட்டாங்க. போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? சார் 7ஆம் தேதி போனது, 8ஆம் தேதி போட்டுட்டேன் சார் நான். ரைட், ஓகே. இதில் என்ன செய்கிறீங்கனாக்கா
போலீஸ் வந்து 174 தான் போட்டிருப்பாங்க, காணவில்லைன்னு போட்டிருப்பாங்க. அதில் என்ன அடுத்ததுன்னா நீங்கள் வந்து எஸ்பிக்கு இல்லை எந்த ஊர் ஆக்சுவலாக? எங்க ஊர் கிருஷ்ணகிரி பக்கம். கிருஷ்ணகிரி பக்கம். அப்போ எஸ்பி 3 கிலோமீட்டர். நீங்கள் என்ன செய்யறீங்கன்னாக்கா எஸ்பிக்கு வந்து நீங்கள் மனு போடுங்க. எஸ்பி போட்டேன் சார் நான். எஸ், அது அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சா? எஸ்பி ஒன்றும் வரல சார். இதுதான் வந்து எஸ்பி கலெக்ட் கொடுத்தேன். இல்லை, நான் சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்டுங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்றதை நான் சொல்கிறேன். சொல்லு சார். நீங்கள் கலெக்டர் நீ எஃப்ஐஆர் போட்டாச்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஓகே. ஆமாம் சார். ஆக்ஷன் எடுக்கலைன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எஸ்பிக்கு மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அதை தான் கருத்தில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலையா? இருங்க, நீங்கள் எஸ்பிக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணீங்களா? இல்லை சார், நான் வந்து எஸ்பி டேட்டில் கொடுத்தேன். இல்லை, அதெல்லாம் நல்லா சொல்கிறேன் பாருங்கள். நம்ம போலீஸ் வந்து நல்ல போலீஸு. நீங்கள் நேராக கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலன்றவாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயா இத்தனை தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் நோட் பண்ணி அந்த எஃப்ஐஆரை வந்து அட்டாச் பண்ணி நான் நேரடியாக எஸ்பி கிட்ட கொடுத்தேன், இத்தனை மணிக்கு கொடுத்தேன், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை, அதனால நான் வந்து மனுவாக நான் இப்போ கொடுக்குறேன், ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா சரத்தையும் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி நேராக லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடணும். அந்த பெட்டிஷன் வந்து என்னென்னாக்கா டு மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. என்னென்னாக்கா கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. போலீஸில் இது என்ன ஆக்ஷன் எடுத்த, என்ன பண்ண, ரெக்கார்டு குடுறான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் உண்டு. யார் சொன்னது? நம்ம சட்டமே சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது. இமீடியட்டாக நீங்கள் எஸ்பிக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்தோடனே லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நீங்கள் இமீடியட்டாக போங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் விடுவாளம் கிடைக்கும். ஏன்னா குழந்தை காணாமல் போனது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா என்ன ஆச்சு எதாச்சுன்னு தெரில, டிலே பண்ண வேண்டாம். நான் சொந்தக்கார வீட்டில் சேர்த்து சார், சொந்தக்கார பந்தக்காரருக்கு வீட்டில் நீங்கள் எதுவுமே வேணாங்க, சட்டத்தை நம்புங்க. எஸ்பிக்கு கொடுத்து நேராக நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு, உடனடியாக நடக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு லஞ்சம் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் உள்ள நடக்கும் சார்? சார், இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, சட்டப்படி நீ யார்கிட்ட கொடுக்கணும்? நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்கணும்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட எஸ்ஐட்ட கொடுக்க முடியாது, நேராக டிசிபிகிட்ட கொடுக்கணும். டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் போலீஸ்கிட்ட தான் கொடுக்கணும். ஓகே, அவர் என்ன செய்வார்? விசாரணை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு அனுப்புவார். எஸ்பிகிட்ட பர்மிஷன் வாங்கின பிறகு தான் அவர் விசாரணையை தொடங்க முடியும். இது ஒரு லைன். ஆனால் இன்ஸ்பெக்டரும் சில நேரத்தில் விசாரிப்பாங்க. ஆனால் அது யாருனாக்கா கவர்மெண்ட்டு ஆத்தரைஸ் பண்ணுறவங்கள விசாரிப்பாங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணணும். டிஎஸ்பி இல்லாமல் லோயர்னாக்கா இன்ஸ்பெக்டரு, அதுக்கு கீழே போக முடியாது. இது சட்டம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆல்ரைட், இது எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு அதிகாரி கவர்மெண்ட்டுடைய சர்வீஸில் இருக்கிறாங்க, நேரடியாக கவர்மெண்ட் தொடர்புடைய ஒரு டியூட்டி பார்க்குறாங்க. அவங்க மேலே நீங்கள் அலிகேஷன் கொடுக்குறீங்கனாக்கா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் சட்டத்தில் நிறைய பாதுகாப்பு இருக்குது. யாருக்கு? குற்றம் செய்கிறவங்களுக்கு. சப்போஸ் ஒரு பெரிய மினிஸ்ட்ரு சொல்லி ஒரு அதிகாரி செய்கிறார் ஒரு வேலையை, அது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆனால் அந்த அதிகாரியை காப்பாற்றுறது யார்? கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்தா தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் சட்டம் சொல்லுது. அதனால் மினிஸ்டர் சொன்னாக்கா தைரியமாக அதிகாரிங்க செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சட்டத்தில் காலப்போக்கத்துக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஆஸ் ஏ அட்வொகேட்டாக நான் என்ன என்னுடைய சஜஷன் கொடுக்குறேன்னா, இந்த தவறு பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கனாக்கா, ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா அவங்க நல்ல திறமையாக செயல்படுறாங்க, அவங்க மேலே தவறே இல்லை, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு குட் ஃபெய்த் வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த சட்டம் என்டையர் திங்ஸை வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் காலப்போக்கில் அது கிடையாது. குட் ஃபெய்த்துக்கு இதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவங்களுக்குள்ள இந்த ப்ரொடெக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்தா தான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுன்றதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். கவர்மெண்ட் பர்மிஷன் எல்லாமே பண்ணணும்னு மாற்றி பாருங்கள், நிறைய மேட்ரு கிளியர் ஆகும், லஞ்சம் வாங்குறது குறையுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். விஜயகுமார் சார், இப்போ ஆக்சுவலி நம்ம தொடர்ந்து வந்துட்டு சட்டம் பாதுகாக்கும், போலீஸ் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த துறையிலே வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா வந்து அங்கேயே நாங்கள் லஞ்சம் கொடுத்து தான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதோ இல்லை கேஸ் ஃபைல் பண்ணுறதோ எல்லாமே நடக்க வேண்டியது இருக்குது. அங்கேயே வந்து இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை எங்களை பாதுகாக்கும் நம்ப முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு இருக்கா, என்ன பண்ணலாம்? அதாவதுங்க, லஞ்சம் வாங்குறதுன்றது வந்து ஒரு தவறான ஒரு செயல், சரிங்களா? இப்போ நம்ம அதுக்கு வந்து நீங்கள் எங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது என்னென்னா, நீங்கள் லஞ்சம் கொடுக்காம வாங்க, லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க.
அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்டத்தில் நிறைய வழி இருக்குங்க. லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஆகும்லாம் இல்லை. லஞ்சம் கொடுக்காமே வேலை செய்ய வைக்க முடியும். ஆனால் பொறுமை காக்கணும், சட்ட பிரகாரம் போராடணும். போராடினீங்கன்னா வெற்றி பெற முடியும். போராடாமல் எதுவுமே கிடைக்காது. யாருமே வந்து நான் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு இங்கே வந்து யாரும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. மக்களுக்கு வந்து கேட்கறதுக்கு தான் அந்த அதிகாரிங்க. மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க தான் அவங்க. நீங்கள் தான் எஜமா. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. உங்களை சம்பளத்தில் மாதமான வாங்கி அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்றாங்க போகும்போது அந்த உணர்வு அவங்களுக்கு வரணும். வந்தால் தான் நம்ம லஞ்சம் வாங்குறது தப்புன்றதை அவங்க உணரணும். உங்கள் காசை வாங்கி தின்னுட்டு உங்களுக்கே வேலை செய்ய மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்களால? சட்டமும் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. சட்டப்பூர்வமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் போராடணும். போனதுமே வேலை ஆகணும், நமக்கு முடிஞ்சிடணுன்னு தான் இந்த லஞ்சம் உள்ள நுழையுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் அரசாங்கம் என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் பாருங்க போனீங்கன்னா உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மாட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுத்தா நமக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னா ஒருத்தரும் இதே மாதிரி பயந்து தான் இன்றைக்கி லஞ்சம் வந்து இந்த அளவுக்கு பெருசாகி உலகத்தையும் நம்ம இதையே முழுகடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சு எல்லாத்தையும் உடச்சி வெளில வரணும். எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். லஞ்சம் இனிமேல் நம்ம யாருமே லஞ்சம் கொடுத்து நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாது. பொறுமையாக போனாலும் பரவாயில்ல செய்யலாம், அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அதே போல் அதிகாரிகளுக்கும் என்னென்னா நம்ம லஞ்சம் வாங்காமல் வேலை செய்யணும். அவங்களுடைய பணத்தை வாங்கிட்டு அவங்களே நம்ம மிரட்டுறோம்னா அந்த அச்ச உணர்வே யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. லஞ்சன்றது ஒரு சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இது எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு செயல். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்களே. ஒரு டெத்தை தூக்கிட்டு போய் ஒரு இதில் வச்சிங்கன்னா கூட சார் சொன்ன மாதிரி வச்சா கூட அங்கே கூட லஞ்சம் கொடுத்தாதான் இதை வந்து நாங்கள் இப்படி வைப்போம் அப்படி வைப்போம், இல்லைன்னா அந்த இதையே மாற்றி கொடுத்துட்றானுங்க. கடைசியாக கொடுக்கும்போது கொடுப்பாங்களே சாம்பல், அதை அதை மாற்றி கொடுத்துருவாங்கன்னு பயம் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, காசு கொடுத்தாதான் இவன் கரெக்டாக கொடுப்பான்ற இதில் பண்ணி கொடுத்துறாங்க. அதே சில டைமில் குழந்தைங்களை நம்மளை மாற்றிடுவாங்களோன்ற அந்த பயத்தில் அந்த இடத்துலையும் காசு கொடுக்க வேண்டியது வந்து இப்படிலாம் மக்களை பயமுறுத்தி வச்சா இவங்களால எப்படி வாழ முடியும்? ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் தயவு செய்து உங்கள் மனசாட்சி சம்பளம் வாங்குறீங்களா 1 லட்சம் 2 லட்சம் 50,000 அரசாங்கம் உங்களுக்கு அருமையாக அவங்களோட மக்களுடைய பணத்தை அழகாக வரின்ற முறையில் மொத்தமாக அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுல 80% பிடிக்கிட்டு 20% தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 20% திரும்பி நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா எப்படிங்க மக்கள் வாழ முடியும்? தயவுசெய்து கொஞ்சம் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. அதுக்கு தான் அரசாங்க அமைப்பை ஏற்படுத்து, மக்கள் வாழ்றதுக்காக தான் அமைப்பு ஏற்பட்டுச்சு. அதையும் சரியாகப்படுத்த முடியலன்னா இந்த உலகத்தில் அப்புறம் மக்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, தேங்க்யூ சார். கலைச்செல்வன் சார், ஆக்சுவலி சார் வந்து துறைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து நீதித்துறை பற்றி பர்டிகுலராக கேட்டேன். பிகாஸ் நம்ம வழக்கறிஞர்கள் ஐ திங்க் அதை பற்றியும் நம்ம தெளிவாக பேசணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். அதாவதுங்க, எல்லா துறையிலுமே வந்து லஞ்சம் லாவணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீதித்துறைன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் அங்கே பணியாளர்கள் இருக்காங்களே, இந்த சீல் அடிக்கிறவங்க, நம்பர் பண்ணுறவங்க, பாஸ் பண்ணுறவங்க, அந்த ஏரியா வரைக்கும் ரிஜிஸ்ட்ரின்னுவாங்க, அந்த ஏரியா வரைக்கும் சொல்கிறோம். நான் ஒரு காலத்தில் அந்த மாதிரி பண்ணும்போது என் மனசாட்சி தொட்டி சொல்கிறேன், நான் சில இடத்துல நம்பர் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தா தான் விரைவாக நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் அது படிப்படியாக குறைஞ்சி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நில்லுன்றதமாக ஆயிடுச்சு. எதுக்காகனா, நீதி அரசர்கள் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒரு தனி விஜிலன்ஸுன்னு இதுக்குன்னு தனி போட்டுட்டு அதுலேயே இந்த ரா டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி எங்கள் நீதித்துறையிலே சில பேர் இருக்காங்க. சாதாரணமாக ஆளுங்க ஒரு சிஐடி மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களாம் இப்போ நிறைய பேர் நான் கொடுக்குறேன், எனக்கு நம்பர் பண்ணணும், அப்படி நம்பர் பண்ண சொல்லிட்டு அவங்க எல்லாம் இப்போ ரவுண்ட்ஸில் வராங்க. யார் அதாவது பப்ளிக்குன்னு தெரில, இவங்களும் தெரில, அந்தளவுக்கு வந்து நீதித்துறையில் சில பேரெல்லாம் நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பயந்து நிறைய ஆல்மோஸ்ட் நில்லுன்ற லெவலில் தான் இப்போ இருக்குது. இதே போல் இது முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லீப்பர் செல்னு வாங்க பார்த்தீங்களா, யார் எந்த நேரத்தில் இவங்க சொல்லுவாங்களோ அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஆட்களை நியமிக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த மாதிரி நியமித்தா இந்த நீதித்துறையில் உள்ளது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணாக்கா கன்சிடரபுளாக இந்த மாதிரி ஒரு குற்றங்கள்லாம் நிறைய குறைஞ்சிரும்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு லஞ்சத்தை எப்படி ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ கலைச்செல்வன் சார் அண்ட் தேங்க்யூ விஜயகுமார் சார். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.